நம்ம அப்பாச்சி ஸ்பார்க் பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. நீங்க பேசிக்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ ஒரு நல்ல டெவலப்பருங்கிற நிலையில இருந்து ஒரு சிறந்த டெவலப்பரா மாறுறதுக்கான நேரம் இது. இந்த பகுதியில நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி யோசிக்க போறோம். எப்படி ப்ரொடக்ஷனுக்கு ஏத்த அதிவேகமான கோட் எழுதுறது, அப்புறம் இன்டர்வியூல எப்படி அசத்துறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? வெறும் டெவலப்பரா இல்லாம ஒரு உண்மையான ஸ்பார்க் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நாம ஒன்னா இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது ஒரு கைட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது முடியும்போது உங்க கையில நிஜமாவே மதிப்புமிக்க திறமைகள் இருக்கும். வாங்க ஸ்பார்க்கோட சீக்ரெட்ஸ ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்பார்க் எதுக்காக உருவாச்சு, அதோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. உங்ககிட்ட இருக்கிற டேட்டா உங்க கம்ப்யூட்டர் ரேமை விட பல மடங்கு பெருசு. அதனால அதை மொத்தமா லோட் பண்ணவே முடியாது. நீங்க இத பாண்டாஸ்ல லோட் பண்ண நினைச்சா அவ்வளோதான், சிஸ்டம் கிராஷ் ஆயிடும். இந்த மாதிரி நேரத்துல தான் ஸ்பார்க் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. இந்த உதாரணத்தை பாருங்களேன். 1 மில்லியன் புக்கை நீங்க தனியா அடுக்கிறதுக்கும் உங்க 100 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடுக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸ்பார்க் பண்ற வேலையும் கிட்டத்தட்ட இதுதான். இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இப்போ ஒரு பிகினரையும் ஒரு ப்ரோவையும் எது பிரிச்சு காட்டுதுன்னு தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ் தான். கோட் ரன் ஆகுறது மட்டும் முக்கியம் இல்ல, அது பெரிய பெரிய டேட்டாலையும் மின்னல் வேகத்துல ரன் ஆகணும். அதுதான் ஒரு எக்ஸ்பர்ட்டோட அடையாளம். ஸ்பார்க் பெர்ஃபார்மன்ஸோட நம்பர் 1 வில்லன் யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஷஃபிள். ஷஃபிள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா மெஷினும் மத்த எல்லா மெஷினுக்கும் டேட்டாவை அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. நினைச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம் மாதிரி உங்க நெட்வொர்க்கே முடக்கிடும். ஒரு நல்ல ஸ்பார்க் டெவலப்பரோட வேலையே இந்த ஷஃபிள எப்படியெல்லாம் தவிர்க்கலான்னு யோசிக்கிறது தான். இந்த ஸ்லைட பாருங்க, விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும். குரூப் பை இல்லனா ஜாயின் மாதிரி ஆபரேஷன்ஸ் பண்ணும்போது ஒரே கீ இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்பி ஆகணும். இதுதான் ஷஃபிள். ஆனா ஃபில்டர் இல்ல செலக்ட் மாதிரி ஆபரேஷன்ஸ் அப்படி இல்ல. ஒவ்வொரு மிஷினும் தனக்குள்ள இருக்கிற டேட்டாலையும் வேலையை முடிச்சிடும். அதனாலதான் அது ரொம்ப ஃபாஸ்ட். அப்பப்பா, இவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு. இதை எப்படி மேனேஜ் பண்றது? முன்னாடியெல்லாம் இதுக்கு நிறைய மேனுவலா வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இப்போ மாடர்ன் ஸ்பார்க் கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. அதுக்கு பேரு தான் அடாப்டிவ் குவெரி எக்ஸிகியூஷன், சுருக்கமா AQE. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சருங்க. ஸ்பார்க் என்ஜின்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பர்ட் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. உங்க ஜாப் ரன் ஆகும்போது அதுவே டேட்டால ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஜாயின் சரியா நடக்குதான்னு பார்த்து அப்பப்பவே சரி பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. சோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் AQE ஆன் பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, தியரி எல்லாம் போதும். இதெல்லாம் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி டேட்டா பைப்லைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா எல்லா டேட்டா இன்ஜினியரிங் வேலையும் இந்த 4 ஸ்டெப்ல அடங்கிடும். இதுக்கு பேரு தான் ETL. முதல்ல உங்க டேட்டா எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பிளான், அதாவது ஸ்கீமா போடுவீங்க. அப்புறம் சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுப்பீங்க, அதாவது எக்ஸ்ட்ராக்ட். அடுத்து அந்த டேட்டாவை நமக்கு ஏத்த மாதிரி மாத்துறது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. கடைசியா அதை ஒரு இடத்துல சேவ் பண்ணுவீங்க, அதாவது லோட். இதுல அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டெப் தான் நம்மளோட மூளைய கசக்கிற முக்கியமான இடம். சரி, அவ்ளோ கஷ்டப்பட்டு ப்ராசஸ் பண்ண டேட்டாவை எங்க சேவ் பண்றது? வெறும் பார்க்கெட் ஃபைல்ஸா சேவ் பண்றது பத்தாது. இந்த கம்பேரிசனை பாருங்க. ரா பார்க்கெட்ன்றது ஒரு சாதாரண ஃபைல் கேபினெட் மாதிரி, வேகம்தான், ஆனா ரொம்ப பேசிக். ஆனா டெல்டா லேக், ஐஸ்பர்க் மாதிரி மாடர்ன் ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு முழு டேட்டா பேஸ் மாதிரி. அதுல டேட்டா கரெக்டா இருக்கும், தப்பே நடக்காது, அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஏன் போன வாரம் உங்க டேட்டா எப்படி இருந்துச்சுன்னு கூட போய் பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் டைம் டிராவல். ஒரு நல்ல டேட்டா இன்ஜினியர் ஆகிறதுக்கு கோட் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. சில நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணும், சில தப்புகளை செய்யாம தவிர்க்கணும். அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. பைஸ்பார்க்லயே ரொம்ப ஆபத்தான பிகினர்ஸ் அப்ளிகேஷனை சுலபமா கிராஷ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் யோசிங்க. அது .collect. ஏன் இது இவ்ளோ ஆபத்துனா, இந்த ஒரு சின்ன கமாண்ட் ஸ்பார்க் கிட்ட போய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் மறந்துடு, மொத்த டேட்டாவையும் என்கிட்ட ஒரே ஒரு மிஷின் காமிச்சிடுன்னு சொல்லும். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட 500 GB டேட்டா செட் இருக்கு, ஆனா உங்க மிஷின்ல 16 GB RAM தான் இருக்கு. என்னாகும்? ஒரு பெரிய அவுட் ஆஃப் மெமரி எரர் வந்து உங்க மொத்த வேலையும் நின்னுடும். அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க சில நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. கோட சின்னலா டெஸ்ட் பண்ணக்கூடிய மாடியூல்ஸா பிரிப்பாங்க. அவங்க எழுதின லாஜிக்கு யூனிட் டெஸ்ட் எழுதுவாங்க.
டேட்டா எப்படி இருக்கணும்னு முன்னாடியே ஸ்கீமா டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு, தேவையில்லாத டேட்டாவை எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டாவை வேகமா ப்ராசஸ் பண்ணணும்னா குறைஞ்ச டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நீங்க இப்போ நிறைய அட்வான்ஸ்டு விஷயங்களை கத்துக்கிட்டீங்க. ஆனா ஒரு இன்டர்வியூல உங்க அறிவை எப்படி காட்டுவீங்க? அதுக்கு ஒரு சின்ன ஷீட் மாதிரி பார்க்கலாம். முதல்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் லேசி எவாலுவேஷன். இது ஒரு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கேள்வி. ஸ்பார்க் நீங்க எழுதுற கூட லைன் பை லைனா ரன் பண்ணாது. பதிலா நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான் போடும். எப்போ நீங்க ஒரு ஆக்ஷனை கால் பண்றீங்களோ அப்போதான் அந்த முழு பிளானையும் ஒரே நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ஸ்பார்க்கோட ஸ்பீடுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். இதோ உங்க இன்டர்வியூ செக்லிஸ்ட். எப்பவுமே AQE ஆன் பண்ணுங்க. ஒரு பெரிய டேபிளோட ஒரு சின்ன டேபிள ஜாயின் பண்ணும்போது அந்த சின்ன டேபிள ப்ராட்காஸ்ட் பண்ணுங்க. பார்க்கே, டெல்டா லேக் மாதிரி மாடர்ன் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுங்க. டேட்டாவை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபில்டர் பண்ணுங்க. கடைசியா வைடுனா என்ன, நேரோனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளா நேரோனா ஷஃபில் இல்லாதது, வைட்னா ஷஃபில் தேவைப்படுறது. இந்த விஷயங்களை பத்தி நீங்க பேசினாலே போதும், எந்த பர்ஃபார்மன்ஸ் கேள்விக்கும் நீங்க ரெடி. இன்னைக்கு நாம பேசிக் கோடிங்ல ஆரம்பிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் சிஸ்டம் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் போயிருக்கோம். இப்போ கடைசி கேள்வி உங்களுக்கு தான். உங்ககிட்ட இப்போ இவ்ளோ புது டூல்ஸ் இருக்கு. இத வச்சு நீங்க தீர்க்க போற முதல் பெரிய பிக் டேட்டா சவால் எது? நம்ம ஸ்பார்க் சீரிஸோட இந்த ஃபைனல் பார்ட்ல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரெடி ஆக்கிறதுக்கு தேவையான அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங், ஒரு ரியல் வேர்ல்ட் ETL பைப்லைன் பில்ட் பண்ணுறது, மாடர்ன் டேட்டா ஃபார்மேட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னு நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கோம். வேற என்ன டெக்னாலஜி அல்லது டாபிக் பற்றி உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ்லையும் வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் ப்ரீச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டெக் கான்டென்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இது உங்கள் டெக் ப்ரீச். பாய்.